வெல்கம் பிடிஎன் சினிமா. பொங்கல் தினத்தன்று ஒரு 10-15 திரைப்படங்கள் திரைக்கு வரும் என்று தகவல் வெளியாகிறது அப்டேட்லாம். ஆனால் அந்தந்த திரைப்படங்கள்லாம் வெளிவராது, தேட்டர் கிடைக்கலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொங்கல் தினத்தன்று வெளியாகும் ஒரு 6 திரைப்படங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் என்னென்ன திரைப்படம் என்று பார்க்கலாம். சண்முக பாண்டியன் நடிப்பில் பொங்கல் தினத்தன்று வெளிவர இருக்கும் திரைப்படம் என்று ஒரு போஸ்ட் வெளியாகிச்சு நியூயார்க் தினத்தில். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் யு அன்பு. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசையாணி இளையராஜா. இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன், விஜயகாந்த் மற்றும் யாமினி சந்தர், கஸ்தூரி ராஜா, முனிஷ்காந்த் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் பொங்கல் தினத்துக்கு வெளியாகும் சொல்லி ஒரு போஸ்ட் வெளிவந்தோடனே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகம். இந்த திரைப்படம் எப்படியாவது அவருக்கு வெளிவந்தால் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கும் பொங்கல் தினத்தன்று. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது. இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே, இன்னும் 4-5 நாள் இருக்குது, அதில் என்ன வேணாலும் நடக்கலாம். பொங்கல் தினத்தன்று இந்த திரைப்படமும் வெளிவர இருக்கிறது. அடுத்த திரைப்படமாக கேம் சேஞ்சர். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சங்கர். இந்த திரைப்படத்தில் ராம் சரண் மற்றும் பலர் நடித்திருப்பாங்க. மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்படும் இந்த திரைப்படத்தில் சூர்யா மற்றும் ராம் சரண் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வெளிவரும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த திரைப்படமும் வெளிவராதுன்னு பிளான் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக நமது சிவிராஜ் நடிப்பில் டேங்கவர் என்ற திரைப்படத்தோட ஒரு போஸ்டர் மட்டும் வெளியிட்டிருக்காங்க. ட்ரெய்லர் எதுவுமே இன்னும் வெளிவரல. இந்த திரைப்படமும் வெளிவராது, டேங்கவர். அடுத்த திரைப்படமாக வணங்கான். பாலா இயக்கத்தில் அருண் விஜய் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. பாலா திரைப்படம் என்பது ஒரு ரசிகனை இருந்தாலும் சரி, ஒரு நடிகனை இருந்தாலும் புரட்டி போடுற அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக ஒரு இயக்குனர், ஒரு கிராமத்து இயக்குனர் என்று அழைக்கப்படும் பாலா திரைப்படம். இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படம் 10ஆம் தேதி வெளியாகிறது பொங்கல் தினத்தன்று. அடுத்த திரைப்படமாக ஒரு 12 வருஷம் கழிச்சு மதகராஜா என்ற திரைப்படம். விஷால் மற்றும் சந்தானம் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சுந்தர் சி. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சரத்குமார், வரலட்சுமி சரத்குமார் நடிச்சிருக்காங்க மற்றும் அஞ்சலி போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு 12 வருஷம் கழிச்சு வருது. எப்படி வரையிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ லஞ்சுக்கும் ரசிகர்கள் நல்லா கலாய்க்காம எதிர்பார்த்தாங்க. சுந்தர் சியை பேட்டியில் சொல்லியிருக்காரு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி பொங்கல் தினத்தன்று வெளியாகிறது. இந்த திரைப்படத்துக்கு தியேட்டர்லாம் அலோன் பண்ணிட்டாங்க. இந்த திரைப்படமும் திரைக்கு வருகிறது. அடுத்த திரைப்படமாக நம்ம இதய முரளி, அவர் பையன்தான் நேசிப்பாயா என்ற திரைப்படத்தின் கதாநாயகர் அதுவாக நடிக்கிறார்கள். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அதிதி மற்றும் முரளியின் பையன் இருவர் நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படமும் திரைக்கு 12ஆம் தேதி வருகிறது. அடுத்த திரைப்படமாக காதலிக்க நேரமில்லை, ஜெயம் ரவி நடிப்பில் மற்றும் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் யார் என்று பார்த்தீங்கன்னா உதயநிதி கீர்த்தி உதயநிதி என்று அழைக்கப்படுறவங்க தான். அவங்க தான் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இவங்க தான் வெளியிட போகிறாங்க. இந்த திரைப்படமும் பொங்கல் தினத்தன்று வெளியாகும் என்று தகவல் வெளியாகிறது. பேப்பர் ஆடு எதுவுமே நான் வரல, ஆனால் கன்ஃபார்மாக அந்த திரைப்படமும் வெளியாகும். ஏன்னா அவங்க உதயநிதி அவங்க எடுத்துருக்கனால இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா படைத்தலைவன் மற்றும் வணங்கான், அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4-5 திரைப்படம் தான் வெளிவருது. நேசிப்பாயா, மற்ற திரைப்படங்கள்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பொங்கல் தினத்தன்று வெளியாகும் திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5-6 திரைப்படம் தான் வெளியாகிறது.